இந்திய அணி இன்னைக்கு சும்மா சாதாரணமாலாம் ஜெயிச்சிட முடியாது. நாங்க பக்கா பிளானோட வர்றோம் பாஸ் அப்படின்னு சொல்லி சவுத் ஆப்பிரிக்கா உள்ள வந்துட்டு இருக்காங்க. பாய்ஸ் இந்த வால்ஸ் மேடி ஸ்கை ஃப்ரம் பாலா. பேஸ் பவுலிங் வேணுமா இருக்கு, ஸ்பின் பவுலிங் வேணுமா இருக்கு, மிடில் ஆர்டர் பேட்டிங் வேணுமா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் இந்த தடவை இதுக்கு முன்னாடி வந்ததை விட நல்லா சரி பண்ணிட்டு வந்திருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. இப்போ நம்பர் 1 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச அந்த ஃபைனல்ல அடிச்ச அடியோட ஒரு கான்பிடன்ஸ். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாகிஸ்தான் சீரீஸ்ல வந்துட்டு 1-1 அப்படின்னு ரெண்டாவது மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய டெம்பா பவுமா கேப்டன், ரெகுலர் கேப்டன் திரும்பவும் இந்த சீரீஸ் மூலமா உள்ள வராரு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இப்போ அவங்களுக்கு ஃபேவரபிளாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்துல. என்ன விஷயத்துல இந்தியாவை விட அவங்க வந்துட்டு பெருசு கிடையாது, பட் ஆனா இந்தியாவுக்கு ஈக்குவலா டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் தான் நம்பர் 1. இப்ப நடந்து முடிஞ்ச இந்த சீரீஸ்ல 3 ஸ்பின்னர்ஸ் மட்டுமே சேர்ந்து 2 மேட்ச்ல 33 விக்கெட் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு. சோ அந்த 3 ஸ்பின்னர்ஸ் தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த். ஏற்கனவே அவங்க டீம்ல வந்து கேஷவ் மகாராஜ் இருக்கிறாரு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வீரர், மிக முக்கியமான ஒரு அற்புதமான வீரர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அவர் ஒருத்தர் இருக்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சேனுரன் முத்துசாமி அவர் வந்து இப்போ வந்து அவங்களுடைய சென்சேஷனல் ஸ்பின்னரா உள்ள வந்துட்டு இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து சைமன் ஹார்மர். சோ இந்த 3 ஸ்பின்னர்ஸ் தான் இவங்க டீமோடைய பெரிய ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். இந்த பக்கம் நீங்க வந்து ஒரு ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் அண்ட் குல்தீப் யாதவ் இறக்குனீங்கன்னா பதிலுக்கு அவங்களும் அந்த பக்கம் இறக்குவாங்க அவங்களுடைய ஸ்பின்னர்ஸ். ஸோ இப்படி வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு அட்டாக். இன்னொன்று நீங்க பேட்டிங் டெப்த் போறீங்களா, ரவீந்திர ஜடேஜா நம்பர் 7, அப்புறம் வந்து வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 8ன்னு போறீங்களா, நாங்க நம்பர் 9 வரைக்கும் கூட போவோம் அப்படின்னு சொல்லி மார்க்கோ யான்சன் 7, அப்புறம் கேஷவ் மகாராஜ் 8, அப்புறம் நம்ம சேனூரன் முத்துசாமி 9ன்னு பாத்தீங்கன்னா அவங்க 9 வரைக்கும் அவங்க பேட்டிங் டெப்த் போகுது. ஸோ இதுலயுமே வந்து அவங்க நம்மளோட ஒரு ஸ்டெப் மேலேயே கூட அவங்களோட ஆல்ரவுண்டர் பொசிஷன் எடுத்துட்டு போறாங்கன்றது. ஸோ அதனால நம்ம இப்போ குல்தீப் யாதவ் உட்கார வச்சு நம்ம ஒரு அக்சர் பட்டேலை கொண்டு வந்துக்கலாமான்னா தேவை கிடையாது. நமக்கு ஹோம் பிச். அவங்க நம்மளோட எக்ஸ்ட்ராவா ஒரு பேட்டர் ஆடிட்டு போனா கூட கவலை கிடையாது. நமக்கு ஹோம் பிச்ன்றனால நம்ம ஆடுற 2 பேரே ஆளுக்கு டபுள் செஞ்சுரி 2 பேர் டபுளா போட்டா எப்படி இருக்கும் இல்லையா? அப்படிதான் நம்ம யோசிக்கணும் கான்பிடென்ட்டா. இப்ப இதுல எங்க ஒரு ஒரு பெரிய இது வருது அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆடின ஸ்பின்ன நம்ம இப்ப ஆடுறது இல்ல. அந்த அளவுக்கு ஸ்பின்ன நல்லா ஆடுற வீரர்கள் கடந்த ஒரு 3-4 வருஷத்துல குறைஞ்சிட்டாங்க. அஜிங்கே ரஹானே வெளியே போயிட்டாரு, சத்தேஸ்வர் புஜாவை வெளியே போயிட்டாங்க. சாரி அப்படி சொல்லக்கூடாதுல, 2 பேரையும் அழிச்சு துரத்திட்டாங்க. சோ இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு விராட் கோலி கிடையாது, ரோஹித் சர்மா கிடையாது. இப்படிப்பட்ட இடத்துல புஜாரா, ரஹானே மாதிரி கோர் டெஸ்ட் பிளேயர்ஸ் இல்ல. ஒரு லேண்ட்மார்க் லெஜெண்ட் பிளேயர்ஸா ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்ல. அப்ப ஸ்பின் ஆடுறது இங்க யார் இப்ப நல்ல ஸ்பின் பிளேயர்ஸ் அப்படின்னா கேஎல் ராகுல் ஒருத்தர் தான் டீம்ல சூப்பரான ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டான பிளேயர். சாய் சுதர்ஷன் இப்பதான் டீமுக்குள்ள வந்திருக்கிறாரு, அவரும் ஸ்பின் நல்லா ஆடுவாருன்றது ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். பட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர்ஸ்ல பார்க்கும்போது சுப்மன் கில் அந்த அளவுக்கு வந்து ஸ்பின் வந்து அவ்வளவு சூப்பர்னு சொல்ல முடியாது. நம்ம இன்னுமே வந்து அவர் வீக்னஸ் அகைன்ஸ்ட் ஸ்பின் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலா டெஸ்ட் மேட்ச்ல ரெட் பால் கிரிக்கெட்ல அழகா ஸ்பின் ஆட தெரிஞ்ச ஒரு ஆள் கேஎல் ராகுல் தான் இருக்கிறாரு. ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்களுடைய ஸ்பின்னை டேக்கிள் பண்ண போறோம், எப்படிலாம் ஆட போறோம் அப்படின்றது ஒரு இது. நம்ம பக்கம் ஒரு ரிஷப் பண்ட் இருந்துச்சுன்னா அவங்க பக்கம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அதே மாதிரி ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் அவங்க வச்சுக்கிறாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா டெவால்ட் பிரவிஸை கூட பிளேயிங் லெவன்ல உள்ள கொண்டு வரலாம், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் உள்ள கொண்டு வரலாம். இப்ப பாகிஸ்தான் மேட்ச் ஆக்சுவலா அவங்க அப்படிதான் ஆடினாங்க. இவங்க 2 பேரும் பிளேயிங் லெவன்ல ஆடினாங்க. டக் அப்பப்போ ஆறாப்ல, பட் மத்தபடி ஒரு குவிக் ஃபயர் 50யும் போட்டுருக்காரு டெவால்ட் பிரவிஸ். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஒரு கன்சிஸ்டன்சியை காட்டியிருந்திருக்காரு. ஸோ அவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் வந்து இன்னும் பெட்டர் ஆகிட்டே வருது. புது பேட்டர்ஸ் நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. லெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலுமே கூட நல்லா ஆடலாம்னு எதிர்பார்க்கலாம். எங்க ஒரே ஒரு கன்சர்ன் சவுத் ஆப்பிரிக்கா இருக்குது இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங். மெயினா வந்து ககிசோ ரபாடா அவர் வந்துட்டு இன் சப்கான்டினன்ஸ் ஆக்சுவலா இன்னுமே ரெட் பால் கிரிக்கெட்ல அவருடைய தி பெஸ்ட் அவர் கொடுக்க முடியல. பாகிஸ்தான் ஆகட்டும், ஸ்ரீலங்காவாகட்டும், இந்தியாவாகட்டும் 3 இடங்கள்லயுமே அவர் ஸ்ட்ரகிள் தான் பண்ணியிருந்திருக்காரு. அதுவும் இந்தியா வந்து த மேஜர் ஸ்ட்ரகிள்னு சொல்லலாம். என்னங்க 6 மேட்ச் 9 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, இவ்வளவுதான் அவருடைய விக்கெட் அப்படி நீங்க வாய பழக்கிற மாதிரி அவருடைய ஸ்டாட்ஸ் வந்துட்டு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்குது. சரி ரைட், இப்ப இதெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம். பிளேயிங் லெவன் என்னப்பா 2 பேருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங், 1 டவுன்ல சாய் சுதர்ஷன், 2 டவுன்ல வந்து சுப்மன் கில், அதுக்கு அடுத்தபடியாக 2 ஸ்பாட்ஸ் நம்பர் 5 and 6ல பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அண்ட் த்ருவ் ஜுரேல் 2 பேர். ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டியே இப்ப ஸ்குவாட்ல இருந்து திடீர்னு தம்பி உன்னைய ஸ்குவாட் எடுத்தோம்ல, நீ வேணாம், நீ வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஏக்கு அகைன்ஸ்டா ஆடக்கூடிய ஓடிஐ சீரீஸை போய் ஆடு வச்சுட்டு அவர் அனுப்பி விட்டாங்க. ஸோ அதனால அவர் அந்த பக்கம் இப்போ போயிட்டாப்ல. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி இந்த பக்கம் போற காரணத்தினால இப்போ த்ருவ் ஜுரேல் அண்ட் ரிஷப் பண்ட் 2 பேரும் நாங்கள் பிளேயிங் லெவன்ல ஆடுவோம். ஏன்னா ரிஷப் பண்ட் இஸ் கமிங் பேக் ஆஃப்டர் அ பிரேக். இன்னொரு பக்கம் த்ருவ் ஜுரேல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்ப பேக் டு பேக் பெங்களூர்ல நடந்த மேட்சஸ்ல வந்துட்டு அன்அபிஷியல் மேட்ச்ல வந்து அவர் 2 இன்னிங்ஸ்லயுமே செஞ்சுரி போட்டு வந்திருக்காரு. இது பத்தாவதுக்கு வந்து ரிஷப் பண்ட் இல்லாதப்ப ரீப்ளேஸ்மெண்டா வந்து ஆடினப்ப அங்க போய் அடிச்சாரு ஒரு செஞ்சுரி.
ஸோ அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது துருவ் ஜுரேல் எப்படிங்க டீம் விட்டு வெளியே தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி டீமுடைய கோச்சிங் மெம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய 10 டாஷெட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஆடுவோம், துருவ் ஜுரேல் அண்ட் ரிஷப் பண்ட் 2 பேரும் நாங்க ஆட போறோம்ன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கொடுத்திருந்தாரு. அப்ப இவங்க 5 and 6 அப்படின்னா ஜடேஜா at 7, வாஷிங்டன் சுந்தர் at 8 அண்ட் குல்தீப் யாதவ் at 9 or 11, 10 and 11 வந்து நம்ம ஜஸ்பிரிட் பும்ரா அண்ட் முகமது சிராஜ். இப்படி போனா 3 ஸ்பின்னர் 2 ஃபாஸ்ட் பவுலர் இந்த 5 பேரை பேக் பண்ணி மிச்ச 6 பேரையுமே பியூர் பேட்டிங் அழகா எடுத்துட்டு போலான்றது தான் நம்மளுடைய ஸ்குவாடா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுல சேஞ்சஸ் எங்க வரலாம் அப்படின்னா, வழக்கம் போல இவங்க அக்சர் பட்டேல் உள்ள கொடுத்துட்டு கொண்டு வரணுன்றதுக்காக வந்துட்டு யாரையாவது ஒருத்தவங்க இதில் வெளியே உட்கார வைக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சது மேபி வாஷிங்டன் சுந்தரா கூட இருக்கலாம் முதல் மேட்ச்க்கு. ஒரு மேட்ச் வாஷி, ஒரு மேட்ச் அக்சர் அப்படின்னு ஆடுவாங்க போல, என்னன்றது தெரியல. இதுதான் நம்மளுடைய பிளேயிங் 11. பட் ரெண்டாவதா நீங்க பாத்தீங்கன்னா ஏன் நம்ம அக்சர் பட்டேல் எடுக்கலன்னு சொல்லியிருக்காரு. அவர் லிமிடெட் ஓவர்ஸ்ல அவருக்கான வாய்ப்புகள் கிடைச்சிட்டே இருக்குது. T20 பொறுத்த வரைக்கும் ஜடேஜா அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. வருண் சக்கரவர்த்தி அண்ட் வருண் சக்கரவர்த்தி அண்ட் அக்சர் அப்படின்னு ஏதாவது ஒரு காம்பினேஷன் இல்ல 3 பேருமே அப்படி கூட போயிட்டு இருக்கு. டெஸ்ட்ல மட்டும் தான் ரவீந்திர ஜடேஜா ஆட முடியுது. அண்ட் வாஷிங்டன் சுந்தருக்கு ரெட் பால்ல நம்ம நிறைய மேட்சஸ் கொடுக்கதான் ரவிச்சந்திரனோட ஒரு ரீப்ளேஸ்மெண்டா ரெட் பால் கிரிக்கெட்ல நல்லா வர ஆரம்பிப்பார் வாஷி. ஸோ அதனால வந்துட்டு வாஷியை வெளியே தூக்கக்கூடாதுன்றது என்னோடது. அண்ட் குல்தீப் யாதவுக்கான ரொம்ப அன்ஃபேரான ஒரு கிரிக்கெட்டர் நம்ம ஆட்டுக்கிறோம் இத்தனை வருஷமா. அதுக்காகவாவது அவரை வந்து தூக்காம ஒழுங்கா விளாடணும். ஸோ அக்சர் பட்டேல் கேன் சிட் அவுட் இதுல அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து. அண்ட் இவங்களுடைய பிளேயிங்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா அவங்களுடைய காம்பினேஷனா இருக்கக்கூடிய எய்டன் மார்க்ரம் அண்ட் ரயன் ரிக்கல்டனுடைய ஓப்பனிங் பேரா இருக்கட்டும். 1 டவுன்ல வியான் மல்டர் அண்ட் முல்டர் வந்து இந்த பக்கம் ஆடினார் அப்படின்னா நம்பர் 4ல வந்து டெம்பா பவுமா ஆடலாம். பட் இப்போ வந்திருக்கிற நம்மளுடைய ஜோர்சி வந்துட்டு நல்ல ஒரு சென்சேஷனா வந்துட்டு இருக்காரு. சப்கான்டினென்ட் பிச்சர்ஸ்க்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிளேயரா மாறிக்கிட்டே வராரு. ஸோ ஒரு கிரேம் ஸ்மித்தோட ஒரு ஸ்டைல்ல ஆடுமோ அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி இல்லை. பட் இவரோட ஒரு ஓன் ஸ்டைல்ல இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பவரா வந்துட்டே இருக்கிறாரு. ஸோ ரயன் ரிக்கல்டன் ஓப்பனிங்ல இருந்தா இந்த பக்கம் ஆடுறதுக்கு தலைவன் ஜோர்சி எதிராப்ல. ஜோர்சி அட் நம்பர் 4 இருந்தா டெம்பா பவுமா பிளே அட் நம்பர் 5 அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய இப்போதைய டாப் 5. அண்ட் 6 பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய விக்கெட் கீப்பர் இருக்கிறாரு நம்மளுடைய வெரைன் 6ல ஆடினார் அப்படின்னா திரும்ப 7 வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவங்களுடைய ஆல்ரவுண்டர் பவுலர்ஸ், பேட்டிங் தெரிஞ்ச பவுலர்ஸ், மார்க்கோ யான்சனா இருக்கட்டும், கேஷவ் மகாராஜா இருக்கட்டும், இல்ல வந்து சேனூரன் முத்துசாமியா இருக்கட்டும். அவர் வந்து நிறைய ஒரு 80s கூட அடிச்சிருந்தாரு, 80s அடிச்சிருந்தாரு பாகிஸ்தான் சீரீஸ்ல, அதுவா இருக்கட்டும். அப்புறம் நம்மளுடைய சைமன் ஹார்மர் பிளஸ் ககிசோர் ரபாடா அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் 11 நான் பாக்குறேன். ஸோ இந்த பிளேயிங் 11 இந்த 2 டீம்களை வந்துட்டு நம்ம ரீசெண்ட் டைம்ஸ் நம்மளுடைய பெர்ஃபார்மன்சஸ் எல்லாமே வச்சு அனலைஸ் பண்ணி இதை போட்டுருந்துருக்கோம். இந்த 11ல உங்களுடைய சேஞ்சஸ் ஏதாவது இருக்குது, நீங்க வேற இல்லைங்க அவரை தூக்கிட்டு இவரை வைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுடைய சேஞ்சஸ் என்ன, உங்களுடைய பிளேயிங் 11 என்ன ஃபார் இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னொரு சூப்பராக வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வாய் விடைபெறுது உங்கள். ஓகே பாய். வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.